கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் குமரன். நான் அண்ணா நகர்லேருந்து வரேன். நான் ரயில்வேயில் வேலை செய்கிறேன் 2 வருஷமாக. இந்த 2 வருஷமாக எனக்கு 12,000 ரூபா தான் சம்பளம். நான் வந்து 10th ஃபெயிலு, அதனால் எனக்கு 12,000 ரூபா தந்துட்டு இருந்தாங்க. நானும் மற்றவங்க செய்கிற வேலையை தான் நானும் செய்வேன். மற்றவங்களுக்கெல்லாம் 25,000 சம்பளம், எனக்கு மட்டும் 12,000 சம்பளம். நான் 3 மாதமாக இங்கே ஜபத்தில் எழுதி போட்டுட்ருக்கேன். கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். கவர்மெண்ட்லேயே ஒரு புது ஆர்டர் போட்டாங்க. 10th பாஸ் பண்ணலனா கூட அவங்களுக்கும் 25,000 ரூபா சம்பளம்னு. நான் 2 மாதமாக 25,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டுருக்கேன். கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் பிரித்திஷா, திருவட்டியூர்லேருந்து வரேன். இந்த இயர் வந்து நான் 12th எழுதி முடித்தேன். கர்த்தருடைய கிருபையினால நல்ல மார்க் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் எனக்கு காலேஜ் வந்து நான் நிறைய இதில் அப்ளை பண்ணேன். ஆனால் எதுலையுமே எனக்கு சீட் கிடைக்கல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் மந்த் வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்து ஏசப்பா நீ என் கூட பேசணுன்னு, அதே மாதிரி அக்கா மூலியமாக ஏசப்பா வந்து உன் மன விருப்பத்தின்படி செய்வேன்னு சொன்னது. அதே மாதிரி அங்குளும் சொன்னது கண்டிப்பாக காலேஜ் கிடைக்கும்னு. இது நான் ப்ரேயர் பண்ணிட்டு போகும்போது எந்த காலேஜ் எனக்கு கிடைக்கல, எனக்கு சீட்டு தரமாட்டேன்னு சொன்னாங்களோ அதே காலேஜில் எனக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து ஆண்டவர் தந்தது. அதுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. கண்ணீரோடு தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை ஆதியாகமம் 26:16 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனாய் நீ மாறிக்கொண்டிருக்கிறாய் என்று சொன்ன. ஒரு தேசத்தில் பிழைப்பதற்காக போன ஒரு சராசரி மனுஷனை பார்த்து, மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு பட்டணத்தில் ஒரு தேசத்தில் பிழைப்பிற்காக போனான் இந்த ஈசாக்கு. ஆனால் அந்த பட்டணத்தில் அவன் நாளுக்கு நாள் பலத்தவனாய் மாறினானாம். அவனுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த தேசத்தினுடைய ராஜா வந்து சொல்றாரு, எப்பா எங்க இடத்தை விட்டு நீ காலி பண்ணி போயிருப்பா, ஏன்னா நீ எங்களை காட்டிலும் பலசாலியா இருக்கிறாய், எங்களை விட நீ பலத்து கொண்டிருக்கிறாய், பெரிய ஆளாயிட்டே இருக்கிற. ராஜா சொல்றாரு, இந்த தேசத்தில் நான் ராஜா, மந்திரிமார்கள் வந்து சொல்றாங்க, எங்களை விட நீ பலத்து கொண்டிருக்கிறாய், எனவே எங்களை விட்டு போய்விடு என்று சொல்லுகிறார். இந்த இடத்தை விட்டு நீ போயிருப்பா, காலி செய்திருப்பா. ஒரு ராஜா வந்து சொல்றாரு, காலி பண்ணியிருப்பா, நீ எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனாய் ஏறிக்கொண்டே போகிறாய், வளர்ந்து கொண்டே போகிறாய் என்று சொன்னார். ஏன் இந்த ஈசாக்கு அங்க இருக்கிற ராஜாவை பார்க்கிறோம் பலத்தவனாய் மாறினான்? இந்த ஈசாக்கு யாரு? நான் சொன்னேன், ஆபிரகாமுடைய பிள்ளை. இவனுடைய தகப்பன் ஆண்டவருக்கு பயந்து ஜீவித்தபடியினாலே இவன் பிழைக்க போன இடத்துல அவன் பலத்தவனாய் மாறினான். அவங்க வந்து எப்படியாவது இந்த இடத்த விட்டு காலி பண்ணியிருப்பா, இல்லைன்னா நீ எங்களை விட பெரிய ஆள் ஆயிடுவ, இப்பவே ஆயிட்டேன்னு சொல்றான். இவன் மபிடம் விட்டு இன்னொரு இடத்துல போய் உட்கார்ந்தான். அதன் பிறகு அங்கிருந்து இன்னொரு இடத்துல போய் உட்கார்ந்தான். ஒவ்வொரு இடத்துலையும் அவன் போற இடத்துல எல்லாம் அவன் எங்கெல்லாம் கை வச்சானோ அவன் தொட்டதெல்லாம் பொன்னானது, அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. அங்க இருக்கிற ஜனங்கள் அவனிடத்துல வாக்குவாதம் பண்ணி, அநேக ஜனங்கள் அந்த இடத்திலிருந்து வாக்குவாதம் பண்ணி, இவன் கிணறு தோண்டியாச்சுன்னா அதுல தண்ணீர் வந்த உடனே இந்த கிணறு எங்களுக்கு வேணான்னு சொல்லி அதை போய் அவங்க எடுக்கிறதுக்கு வர்றாங்க. பரவாயில்லைன்னு விட்டு கொடுத்துட்டு போறான். இன்னொரு இடத்துல போய் தோன்றான், அங்கேயும் விட்டு கொடுத்துட்டு போறான். ஆனால் கடைசியாக ஒரு இடத்துல தோண்டுகிறான். அங்கே தண்ணி தாராளமாய் வந்தது. ஒருவனும் வாக்குவாதம் பண்ணவில்லை. அந்த இடத்திற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான் என்று ஆதியாகமம் 26:22 நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஒரு ரெகபோத்தின் ஆசீர்வாதம் உனக்கு வருகிறது. அடுத்தவர்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து வாக்குவாதம் பண்ணவோ வில்லங்கம் பண்ணவோ, உன்னுடைய வேலையை குறித்து வில்லங்கம் பண்ணவோ, உன் வருமானத்தை குறித்து வில்லங்கம் பண்ணவோ இல்லாதபடிக்கு ஒரு ரெகபோத்தின் காலங்கள் உனக்காக இன்றைக்கு ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இனி ஒரு ரெகபோத்தின் காலங்களை கர்த்தர் உனக்காக ஆரம்பிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இனி யார் யாரெல்லாம் உன்னை அற்பமா நினைச்சாங்களோ, உன்னை விட பெரிய இடத்துல இருந்தவங்க எல்லாம், எப்பா தயவு செய்து என்னை மன்னிச்சிருப்பா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்,
உனக்கு விரோதமாக நிறைய செய்திருக்கிற, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லுவாங்க. ஒரு ராஜா வந்து சொல்றாரு, எங்களை காட்டில நீ பலத்தவனாக இருக்கிறாய். ஏன்? வசனம் சொல்லுகிறது, அவங்க அப்பா ஆண்டவருக்கு பயந்து ஜீவிச்சதுனால உன் வம்சம் பலத்திருக்கும் என்று சொன்னார். உன் பிள்ளைகள் பலத்திருக்க வேண்டுமானால், உன் பிள்ளைகள் பலசாலிகளாய் இருக்க வேண்டுமானால், உன் பிள்ளைகள் சாதனைகளை படைக்க வேண்டுமானால், உன் பிள்ளைகள் வலிமை மிக்கவர்களாய் இருக்க வேண்டுமானால், இன்றைக்கு அது வேறு யாருடைய கையிலும் இல்லை, அது உன் கையில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை ஓகோன்னு நீங்க கொண்டு வருகிறது உங்க கையில தான் இருக்கு, வேற அடுத்தவங்க கையில இல்லை. ஆண்டவர் கையில் அடுத்தபடியா உங்க கையில இருக்கு. நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிச்சா, எப்படி ஆபிரகாம் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிச்சத நிமித்தம் அவங்களுடைய பிள்ளையாகிய ஈசாக்கு எங்கெல்லாம் போய் கிணறு தோன்றானோ எல்லாம் அவனுக்கு வாய்த்தது. கடைசியாக என்ன பண்ணாங்க, அவங்க சொன்ன இடத்துல நகர்ந்து போய் அங்கு அவன் பெரிய ஆளான உடனே திருப்பி அந்த ராஜா வர்றாரு, அவங்களுடைய மந்திரிமார்களோடு வந்து சொல்கிறாரு, நீ உன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே, உன் ஆண்டவர் உன் கூட இருக்கிறாராமே. ஏன்னா அவங்களுக்கு தெரிகிறது இது சாதாரணமாய் நடக்கக்கூடிய உயர்வு அல்ல. ஏன்னா அது ஒரு பஞ்சகாலம். அந்த பஞ்சகாலத்திலே அவன் அங்கு விதை விதைக்கிறான், தொழில் செய்கிறான். அந்த பஞ்சகாலத்திலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு ஆசீர்வதித்து அவனை வர வர விருத்தி அடைய பண்ணி மகா பெரிய செல்வ சீமானாய் ஆண்டவர் மாற்றினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க பிள்ளைகள் செல்வ சீமான்களாய் இருப்பது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் பலத்திருப்பது, சாதனைகளை படைப்பது உங்கள் கையிலே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு இன்றைக்கு நீ தேவ சமூகத்திலே, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அந்த ராஜாக்கள் வந்து சொல்றாங்க, உங்க கூட கர்த்தர் இருக்கிறதை பார்க்கிறோம், நீங்கள் உங்கள் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரிகிறது இது இயற்கையாகவே இவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால மட்டும் நடந்த உயர்வு அல்ல, ஒரு அபரிவிதமான ஒரு உயர்வு, ஒரு மேன்மை இவனுக்கு வந்து கொண்டிருக்கிறது. கட்டாயம் இது இவங்களுடைய ஆண்டவரால் மட்டும்தான் இது நடக்கும் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்க போகிறது. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மகத்துவமான உயர்வை கர்த்தர் கொடுக்க போகிறார். உன் பிள்ளைகள் எல்லாரும் இனி கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கும். பிள்ளைக்கு வேலை இல்லையேன்னு வந்திருக்கிறியா, உன் பிள்ளைக்கு வேலைக்கான வழியை கர்த்தர் இன்றைக்கே திறப்பார். இன்றைக்கு உனக்கு நல்ல செய்தி வரும். அவன் இருக்கிற பட்டணத்திலிருந்து, அவன் இருக்கிற தேசத்திலிருந்து, அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு இன்றைக்கு உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. உன் பிள்ளையுடைய மனமாற்றத்திற்காக நீண்ட நாள் அழுது ஜெபித்து கொண்டிருந்தாய். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ வெளியே போ, உன் பிள்ளை இனி கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான். அவனுடைய நண்பர்களால் போதிக்கப்பட்டு, தோழிகளால் போதிக்கப்பட்டு, வீட்டில் மனம் போன போக்கில் வந்து போன உன் பிள்ளையை இனி ஒரு குணசாலியாக, கூடாரவாசியாக மாற்றுவார். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற உன்னுடைய பிள்ளை இனி குடும்பத்திற்கு பிரயோஜனமாயிருப்பான். எந்த பிள்ளை தாயை எட்டி உதைத்தானோ அந்த பிள்ளை இனி அந்த தாயை தன் கையிலே சுமக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எந்த தகப்பனை எந்த பிள்ளை கை ஓங்கி அடித்தானோ அந்த பிள்ளை இனி தகப்பன் அழும்பொழுது தகப்பனுடைய கண்ணீரை துடைக்கிறவனாக அவருடைய கரங்கள் மாறுகிறதை பார்ப்பீர்கள். அவனை பார்த்தாலே பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற உனக்கு நீ அவனை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். ஒரு முறை ஒரு தகப்பனார் வந்தார். அவர் சொன்ன காரியம், என் பிள்ளை சில நேரங்களில் குடித்து வரைச்சி தேவையில்லாத நிறைய போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி, மதுபானம் மட்டுமல்ல வேற நிறைய போதை வஸ்துக்கள், இன்ஜெக்ஷன் முதற்கொண்டு நிறைய அதுக்கு அடிமைப்பட்டிருக்கிறான். வீட்டில் வரும் பொழுது யாரை அடிப்பான், என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது, எதை போட்டு உடைப்பான்னு தெரியாது. சில நேரங்களில் கதவை வந்து தட்டுவான். எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா கதவை திறந்த உடனே அவன் செய்ய மாட்டான், மூஞ்சில் ஒரே குத்துவான். என்னுடைய மூஞ்செல்லாம் நிறைய முறை கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு. பயந்துக்கிட்டே கதவை திறப்பேன். அவன் சொன்னதில் இன்னொரு காரியம் என்னென்னா, சில நேரத்தில் கதவை தட்டுனா அவன் முன்னால் போய் நிற்கும்போது என்ன அறியாமலே யூரின் போயிடுவேன்னு சொல்கிறாரு பயத்தில். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு முன்னால் போய் நிற்கும்போது பயத்தில் யூரின் தானாக போயிடுமா, சிறுநீர் தானாக போயிடுமா. அதை பார்க்கும் பொழுதே அவ்வளவு பயமாக இருக்கிறது என்று சொன்னார். அவருடைய தகப்பன் அவருடைய கண்ணீரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனை. அவர் சொல்கிறார், ஒரு முறை 2 முறை இல்லை,
அநேக முறை அவனை பார்க்கும்போது எனக்கு யூரின் தானாக போயிருக்கிறது. நான் கூட டாக்டர்கிட்ட போய் வேறு ஏதாவது பிரச்சனையான்னு பார்த்தா, இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உங்களை யூரினரி லைனு பிளாடர் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி என்னை தகப்பனார் சொன்னார். எனக்கு ரொம்ப மனதுக்கு வேதனை ஆயிருந்தேன். நான் அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கும்போது ஒன்று சொன்ன, ஆண்டவரே, உம்மை போல் அந்த பிள்ளை ஆண்டானே நீர் மாற்றும். நீர் உம்முடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அழகாக 30 வயசு வரைக்கும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு பிள்ளை தகப்பனுக்கு செய்ய வேண்டிய அழகான கடமைகள் எல்லாம் செய்ததே நாங்கள் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். அதே போல் இவனை ஒரு குணசாலியாக கூடாரவாசியாக மாற்றித்தார் ஆண்டவரே. இது எங்களால் எல்லாம் முடியாத காரியம், உம்மால் முடியும், நீர் நினைச்சாதான் இந்த காரியம் நடக்கும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த சகோதரனுக்காக கண்ணீரோடு அழுதேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? 2 நாட்களில் இவன் பண்ணலை, இவன் என்னுடைய நண்பன் ஒருவன் பண்ணின ஒரு வழக்கில் சிக்குண்டு போனான். அவனுடைய நண்பனோடு கூட இவனையும் சேர்த்து ஜெயிலில் அடைச்சிட்டான். ஒரு போதை வஸ்துவை அவனுடைய நண்பன் விற்று கொண்டிருக்கும் பொழுது இவன் அப்போ தான் அவனை பார்க்க போகிறான். அன்னைக்கு அவன் அதை வாங்கலை. இவனுக்கு விற்கிற பழக்கம் கிடையாது, அதை சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த நண்பனை பார்க்க போகும் பொழுது அந்த நண்பன் அதை விற்று கொண்டிருக்கிற நேரத்தில் இவன் பக்கத்தில் இருந்ததுனால இவனையும் சேர்த்து கொண்டு அப்படியே ஜெயிலில் போட்டாங்க. ஜாமீன் எடுப்பதற்கு எவ்வளோ முயற்சி செய்தார்கள், ஒன்றிலும் நடக்கலை. கடைசியாக அந்த ஜெயிலுக்குள்ளால் ஊழியம் செய்ய போன ஒரு சகோதரர் மூலமாக கர்த்தர் அவனை ரட்சித்தார். சில நேரங்களில் இப்பேற்பட்ட கஷ்டங்கள் வரும் பொழுது, ஏன் ஆண்டவர் என்னை ஜெயிலுக்கு அனுப்பினார்? நான் பாவம் செய்யலையே, நான் தப்பு பண்ணலையே, என் ஃப்ரெண்டு தானே தப்பு பண்ணினான் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அங்கே தப்பு பண்ணலை, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நீ தப்பு பண்ணியிருப்ப. அங்கே ஜெயிலில் கொண்டு போட்டாலும் அந்த ஜெயிலில் ஊழியம் செய்வதற்காக ஒரு கணவன் மனைவி ஒரு தம்பதியர்கள் வந்தார்களாம். வந்து அந்த இடத்துல அன்னைக்கு செய்த ஊழியத்தின் நிமித்தம் இவன் ரட்சிக்கப்பட்டான். அன்னைக்கு அவங்க போய் பேசினது என்னென்னா, மதுபானங்கள், இது மாதிரி கஞ்சா, இது மாதிரி பொருட்கள், இதற்கு அடிக்ஷனாக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற ஒரு செய்தியை கொடுத்து அவங்க சொன்னதில் எப்போ அவன் மனம் திரும்பினானா, இயேசுநாதர் உன்னை குறித்து ரொம்ப துக்கப்படுகிறார், நீ தங்குகிற ஆலயம் ஆண்டவர் தங்குகிற ஆலயம், அதை தீட்டுப்படுத்த உனக்கு அதிகாரம் இல்லை, அதை அலங்கரிக்க உனக்கு அதிகாரம் இருக்கிறது. நீ இந்த கஞ்சாவோ இந்த மதுபானங்களை நீ சாப்பிடும் பொழுது பரிசுத்தமே உருவான இயேசுவை நீ சாப்பிட வைக்கிறதற்கு அடையாளம். ஏன்னா அவர் உன் உள்ளத்தில் இருக்கிறார். அவருக்கு நீ வற்புறுத்தி இந்த கஞ்சாவை ஊற்றுறதுக்கு உனக்கு ஒரு தைரியம் இருக்கணும்னா இது சாதாரண தைரியம் இல்லைன்னு சொல்லி அவர்கள் பேசும் பொழுது அவனுடைய இருதயத்தில் அழுதாங்க. இயேசு எவ்வளவு பரிசுத்த தெய்வம்! இந்த பரிசுத்த தேவனை அவர் என் இருதயத்தில் இருக்கிறாரு, வாசப்பட்டு இருக்கிறாரு. இதை நான் சாப்பிடுகிறத நிமித்தம் அவரை பலவந்தம் பண்ணி நான் வேதனைப்படுத்துகிறேன் என்று அவனுடைய இருதயத்தில் அழுதானா. ஒரு 2 முறை அவனுக்கு ஜாமீன் தள்ளுபடி பண்ணாங்க, கிடைக்கல. 3வது முறை அவன் வரும் பொழுது முதல்ல பண்ணின காரியம், என்னை சர்ச்சைக்கு கூட்டு போங்க. அவர் கத்தோலிக்க திருச்சபையின் பின்னணியில் இருக்கிறவர். அவன் சொன்னான், நான் பாவ சங்கீர்த்தனை செய்யணும் அப்படின்னு சொன்னானா. அவங்க தாயாரிடத்தில் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் பாவ சங்கீர்த்தனை செய்து நன்மை எடுத்ததுக்கு பிறகு தான் நான் வீட்டுக்கு வருவேன், என்னை ஃபாதர்கிட்ட கூட்டுட்டு போங்க. மத்தியானம் அவனை வெளியே ஜெயிலிருந்து அவனுக்கு ஜாமீன் எடுத்து வெளியே கொண்டு வர்றாங்க. சாயங்காலம் பூசைக்கு முன்னால் ஃபாதர்கிட்ட சொல்லி அவன் போய் நின்று அந்த பாவ சங்கீர்த்தனை செய்து ஃபாதர்கிட்ட அழுது கதறினான். இயேசு என்னை மன்னிப்பாரா, இயேசு என்னை மன்னிப்பாரா. ஃபாதர் சொன்னாரா, ஆண்டவர் உன்னை மன்னிச்சிட்டாருன்னா அதெல்லாம் மறந்தே போயிடுவாருப்பா, நீ ஒரு புது மனுஷன். அப்போ அன்னைக்கு பாவ சங்கீர்த்தனை செய்து நன்மை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான். இன்றைக்கு அவன் நன்மை செய்கிறவனாய் சுற்றித் திரிகிறான். அநேகருக்கு நன்மை செய்கிறவனாய் சுற்றித் திரிகிறான். ஒருவேளை உன்னுடைய பிள்ளையும் இதே போன்ற காரியங்களிலே நடக்கிறான், யார் சொல்லியும் கேட்கவில்லை என்று ஒருவேளை நீ கண்ணீரோடு இருப்பாயானால் என் இயேசு சொல்கிறார், இன்றைக்கு உன் பிள்ளை இருக்கிற இடத்திலே ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அந்த பிள்ளையை ஒரு குணசாலியாக கூடாரவாசியாக மாற்றுவார். ஒருவேளை அந்த தகப்பனாருடைய மகனை போல யாரோ ஒருவர் இந்த இடத்துல ஆண்டவர் தங்குகிற ஆலயத்தை நீ தீட்டுப்படுத்திட்டு இருந்தேன்னா, ஒருவேளை இது ஆபாச காரியங்களை பார்க்கிறத நிமித்தம் இருக்கலாம், ஆபாச புத்தகங்களை படிக்கிறத நிமித்தம் இருக்கலாம், இல்லைன்னா தகாத இச்சைகளின் காரியங்களிலே விழுந்து கிடக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், தாய் தகப்பனை வேதனைப்படுத்துகிற பிள்ளையா இருக்கலாம். இன்றைக்கு அவன் இருக்கிற இடத்திலே கர்த்தர் அவனை சந்திப்பார்.
ஜெயிலுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒருவனை என் ஆண்டவரால் சந்திக்கப்பட்டு வெளியே வந்தவுடன் அவன் போய் பாவ சங்கீதத்தை எடுத்து நன்மை எடுக்கணும்னு நிக்கிறான் உண்டா, உன் பிள்ளையை அவன் இருக்கிற இடத்திலே கர்த்தர் இன்றைக்கு இப்படி சந்திப்பான். ஒரு பெரிய மாற்றம் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வருஷம் கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். நல்ல அருமையான மகிமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். யோபுவை போல எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாரபட்சம் இல்லாத தேவனை, என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்தே ஆகணும். நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீரே. இவர்கள் விரும்பி நீண்ட நாளாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலையா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், சொந்த வீடா இருக்கலாம், பிள்ளை செல்வமா இருக்கலாம், ப்ரொமோஷனா இருக்கலாம், இன்கிரிமெண்டா இருக்கலாம், வெளிதேச பயணமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் ஜெபத்தை கேட்டு என் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து இன்றைக்கு எங்கள் ஜெபத்தை கேட்டு இவர்கள் மனம் விரும்பினது எல்லாம் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை கனம் போனும். நிறைய நல்ல சாட்சிகளை என் பிள்ளைகளிடத்திலிருந்து நாங்கள் கேட்கட்டும். சரீரத்தில் பலவீனத்தோடு கிடக்கிற பிள்ளைகள், என்னால் எழும்பி நடக்க முடியலை, எழும்பி உட்கார முடியலை, எனக்கு மீட்டிங் போகணுன்னு ஆசை தான், ஆனால் என்னால் நடக்க முடியலை, என்னால் உட்கார முடியாது என்று சொல்லுகிற பிள்ளைகளை ஆண்டவர் காண்டாமிருகத்தின் பலனை கொடுத்து அன்பரின் பாதத்தில் கூட்டத்தில் வந்து சாட்சி சொல்லவும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணி இயேசுவின் மூலம் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.